நான் விஜய் அவர்களை நான் சாதாரணமாக எடை போடல. நம்ம டே ஒன்ல இருந்து சொல்றேன். ஒரு சினிமா ஸ்டார், பாப்புலர் அப்பீல், மாஸ் அப்பீல் இருக்கிறவரு. சீமான் அவர்களை பொறுத்தவரை திராவிட கட்சிகளே வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு இலக்குல போறார். ஸோ நேச்சுரலா அவர் எந்த கூட்டணிக்கு வரப்போறது இல்லை. இப்ப விஜய் அவர்களை பொறுத்தவரை திமுக வேண்டாம் என்று நினைத்தால் யார் வேண்டும் அப்படிங்கறத அவரு கிளாரிஃபை பண்ணணும். எங்களை பொறுத்தவரை வேறு வேறு கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் கூட என்டிஏல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். காமன் இலக்கு என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று. அடிப்படையில் நிறைய எங்களுக்குள்ள சித்தாந்த ரீதியில வேறுபாடுகள் இருக்கு. மும்மொழி கொள்கை, இரண்டு மொழி, நிறைய வேறுபாடு இருந்தும் இணைந்திருக்கின்றோம். காரணம் என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும். அது நீங்க விஜய் அவங்க கிட்ட வேற வேற தலைவர்கள்ட்ட கேட்கணும். பட் என்னை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கு, பலம் அடைஞ்சுகிட்டு இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு 60 நாட்கள் முழுமையா நமக்கு இருக்கு களத்துல. வந்தா உங்க கூட்டணி பலம் வாய்ந்ததாக நான் முதல்ல இருந்து சொல்றேன். நான் தலைமை கிட்ட எதுவுமே சொல்றது இல்லைங்கண்ணா. எனக்கு பாரதிய ஜனதா கட்சி வலிமையா இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையா இருக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே. அது விஜய் அவர்கள் அது ஏன்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு ஒரே இடத்துல வச்சிங்கனாலும் பிரச்சனை தான். எல்லோரையும் மதிக்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் கலந்து இது வெஜிடபிள் பிரியாணி எப்படி இருக்கும்னா எதுவுமே நான் சொல்ல விரும்பலைங்கன்னா நீங்களே பண்ணிக்கங்க. அப்படி சரியா வராது. முரண்பாடுகள் யாரை எதிர்க்கிறாங்க, யாரை எதிர்க்காம இருக்கிறாங்க, அதனால எல்லாத்தையும் பார்த்து குழப்பம்னா கெமிஸ்ட்ரி இருக்காதுங்கண்ணா. மக்கள் தேர்தல் நேரத்துல எல்லாம் பார்க்க மாட்டாங்க. கெமிஸ்ட்ரி இருக்காது. கெமிஸ்ட்ரியும் முக்கியம். ஒரு அலையன்ஸ்ல ஒரே கோணத்தில் இறஞ்சு போகணும். விஜய் அவர்கள் அரசியல் விஜய் அவர்களுக்கு, எங்களுடைய அரசியல் எங்களுக்கு. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா விஜய் ஆப்போசிட்டா தான் இருப்பாரு அப்படின்றது தெளிவா தெரியுது. எங்க தலைவர்கள்ட்டையும் விஜய் கிட்டையும் கேட்கணும். நீங்க அதெல்லாம் முடிவு பண்ணிக்கணும். நான் விஜய் அவர்களை நான் சாதாரணமாக எடை போடல. நம்ம டே ஒன்ல இருந்து சொல்றேன். ஒரு சினிமா ஸ்டார், பாப்புலர் அப்பீல், மாஸ் அப்பீல் இருக்கிறவரு. தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய தலைவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணன் செங்கோட்டையன் உட்பட எல்லா இடத்துலையும் கிளைகள கழகம் போடுறாங்க. நானும் கிரவுண்ட்ல பாக்குறேன். ஆக்டிவா தொண்டர்கள் இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லாருமே ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. அதான் அண்ணன் சீமான் அவர்களையும் சொன்னேன். நீங்க சீமான் அவர்களை ஏன் குறைச்சு இடம் போடுறீங்க? அவர் இந்த தேர்தலில் போன லோக்சபா தேர்தலில் எனக்கு பிரைம் மினிஸ்டரே இல்லைன்னு கேம்பெயின் பண்றவர் 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. நீங்க பாருங்க, லோக்சபா தேர்தலில் ஒரு கட்சி பிரைம் மினிஸ்டரே இல்லைன்னு கேம்பெயின் பண்ணவங்க 8% போட்டிருக்காங்க. ஸோ சீமான் அவர்கள் இந்த முறை எவ்வளவு சதவீத வாக்கு வாங்குவாங்க, வெற்றி பெறுவாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். எனக்கு தெரியாதுங்கண்ணா. தேர்தல் களத்தில் யாரையும் லேசாக இலை போட வேண்டாம்.